guys, welcome back in. ஹலோ கைஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ மேக் ஐடியை எப்படி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போன வீடியோவில் பார்த்ததோட அட்வான்ஸாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் அப்படி என்ன அட்வான்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூசர்கிட்டருந்தே ஒரு இன்புட் வாங்கி மேக் ஐடியும் அவங்களோட சேஞ்ச் பண்ணக்கூடிய போர்ட் வாங்கி அது மூலியமாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேவா? இது இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே ஒரு டூலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு யூசருக்கு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த வீடியோ பற்றி சொல்லிடுறேன். ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். இதை எந்த விதமாக தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதை நான் ப்ராப்பராக கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பைச்சாம் ஓப்பன் பண்ணுறது எப்படி, இதில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் ரூட் ரெபாசிட்டரி எப்படி ஓப்பன் பண்ணணும் எல்லாமே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்துட்டேன். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ரூட் ரெபாசிட்டரி மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இதில் நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஓப்பனஸ் ரூட் கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஓப்பன் டெர்மினல் ஹியர்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நான் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரெபாசிட்டரி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோட ரூட் போயிட்டு இதில் நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம cd // இந்த மாதிரி சரி, இதில் அப்படிலாம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் எல்எஸ் கொடுங்க. இதில் நிறைய கமெண்ட்ஸ் வரும். இதில் பைச்சாம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை கொடுத்து டேப் கொடுங்க. ஒன் செகண்ட் கொடுத்து டேப் கொடுங்க. இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா, பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்மளோட கமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் பைத்தான் 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா 3 வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கொடுத்தேன், எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்ம கோடில் எதுவுமே பண்ணல. ஸோ ஓகேவா, எம்டியாக இருக்குது. இப்போ ஏதாவது பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் சப் ப்ராசஸ். இதோட பேசிக் கமெண்ட்ஸ்லாம் நான் போன வீடியோவில் சொல்லி தந்துட்டேன். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம சப் ப்ராசஸ் டாட் கால் அப்படின்னு கொடுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆர்குமெண்ட் ரைட் பண்ணும். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேலை பண்ணணும். என்னென்னா, நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு இன்புட் வேரியபிள் கிரியேட் பண்ணி இதில் ஒரு இன்புட் வாங்குறேன் யூசர்கிட்ட இருந்து. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்டர் யுவர் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம யூசர்கிட்ட ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, என்டர் யுவர் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டேன் யூசருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புது மேக் ஐடி ஒரு யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம டூல் மூலியமாக நம்ம அவங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி இன்புட் அப்படின்னு கொடுங்க. அண்ட் இதில் என்டர் யுவர் நியூ மேக் அப்படின்னு கொடுங்க. நியூ மேக் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நியூ மேக் ஐடின்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு கோல்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு டிசைன் மாதிரி. ஓகேவா? இதுக்குள்ளே தான் நம்ம ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக கவனிக்கணும். ஏன்னா இதில் ஸ்பேஸுக்கு கூட அவ்வளோ இறந்து வரும். ஸோ பாருங்கள், இஃப் கான்ஃபிக். ஓகேவா? இஃப் கான்ஃபிக் கொடுத்து கான்ஃபிக் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு கரெக்டான ஒரு அப் அண்ட் ஆப்ரேட்டரில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கம்மா கொடுக்க கூட கூடாது. ஓகேவா? கம்மா கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஸோ ப்ளஸ் கொடுத்து அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பேஸ் அண்ட் கான். ஓகேவா? அதாவது நம்மளோட வேரியபிளோட நேம் கொடுத்தாச்சா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே ஒரு அப் அண்ட் கேரக்டர் ப்ளஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே ரெண்டுக்கும்
வரப்போகுது. ஈத்தர் அப்படி இல்லைன்னா பிளான் கனெக்ஷன் கூட வரும். ஓகேவா, இங்கே என்ன பண்ணணும், ஸ்பேஸ் HWETHER ஈத்தர். ஓகேவா, அந்த மாதிரி ப்ராப்பராக கரெக்டாக ரன் பண்ணுங்க. ஒரு சின்ன எரர் கூட இருக்கக்கூடாது. ஓகேவா, எல்லோ லைன் கூட இருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கமா இல்லை, இங்கேயும் அப்பன் தான். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம மேக் ஐடி கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்பேஸ் நியூ மேக். ஓகேவா, நியூ மேக் கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் கமா அண்ட் ஷெல் ஈக்குவல் டு ட்ரூ. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கோங்க. ஓகேவா, ஒரு ஸ்பேஸ் போதும். ஒரு ஸ்பேஸ் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த எரர் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சப் ப்ராசஸ் டாட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அப் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இஃப் கான்ஃபிக் ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் அப்புறம் ஒரு அப்பன் கேரக்டர் அண்ட் கான், அதாவது நம்மளோட வேரியபிள் நேம் அண்ட் அனதர் ஒரு ப்ளஸ் அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை நம்ம வந்து அப் பண்ணுவோம். ஓகேவா, அப் பண்ணியாச்சு. அண்ட் அனதர் ஷெல் கமெண்ட், ஷெல் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ட்ரூ. ஓகேவா, கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கோடு வந்து ப்ராப்பராக முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை ஈஸியாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம கோடை கால் பண்ணி ரன் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துட்டேன். ஜஸ்ட் அதனால நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிற இன்புட் வந்து 0. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. இப்போ நான் 12 கொடுக்குறேன். 12, 13, 14, 15. ஓகேவா, இதே மாதிரி 6 டிஜிட்ஸ் கொடுக்கணும். 16. ஓகேவா, இப்படி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை என்டர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் இஃப் கான்ஃபிக் அப்படிங்கிற கமெண்ட் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த கொடுத்த மேக் ஐடி பாருங்கள் இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேவா, இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசர்கிட்டருந்து ஒரு டேட்டா வாங்கி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இதுலேருந்து டீட்டெயில்ஸும் வரலையா. நெக்ஸ்ட் என்டர் பண்ணலாம். மேக் ஐடி சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல். அதே மாதிரி இந்த மேக் ஐடி இங்கே ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா, நம்மளுக்கு இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடச்சிருச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு ஆகலையான்னு. ஜஸ்ட் நம்ம வந்து அனதர் டைம் இதை ரன் பண்ணியும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மேக் ஐடி ப்ராப்பராக நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளான் கனெக்ஷனில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அட்வான்ஸாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்ன அப்படின்னு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். பட் நம்ம அதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா, இன்னும் நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம்னா சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அதனால அதெல்லாம் தனியாக ஒரு ஜூம் மீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்பராக ஒரு கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதை சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு இதை மட்டும் நார்மல் பேசிக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே கைஸ், பாய்.